கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான புதிய நாள், இந்த வாரத்தின் முதல் நாள், தேவஜனங்களே நம்ம எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே துதிக்கலாம். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த வாரத்தை நிரப்புகிறதற்காக, உங்கள் குடும்பத்தை நிரப்புகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த காலை வேளையில் இந்த முதல் நாளில் நம்ம ஆண்டவருக்கு துதிகளை செலுத்துவோம். ஒருவேளை நீங்கள் இதை 5 மணி அளவில் காலையிலே பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, ரொம்ப ஆசீர்வாதமான செயல்பாடுகளை கர்த்தர் உங்கள் வீட்டில் செய்ய போகிறாரு. ஏன்னா அதிகாலையில் அவரை தேடுகிறவன் அவரை கண்டடைவான். நீங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம், நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்ட பாத்திரம். தேவனை வாஞ்சியோடு தேடுகிற தேவச்சனமே, அவரை தாகத்தோடு தேவச்சனமே, தேடுகிற தேவச்சனமே, உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஒன்றும் குறைவுபடாது. நீங்கள் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்க கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில், எந்த நேரத்திலையும் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே துதிங்க. ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துங்க. உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார். அதை எந்த மனுஷனாலும் தடை பண்ண முடியாத தேவச்சனமே, எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு நிமிடம் அப்படியே துதிங்க. ஆமீன். அந்த உன்னதமான தேவனுக்கு நன்றிகளை செலுத்துங்க. நம்மளை வாழ வைத்த தேவனுக்கு நன்றிகளை செலுத்துங்க. உங்களை குடும்பமாக வைத்திருக்கிற தேவனுக்கு நன்றிகளை செலுத்துங்க. நல்ல உறுப்புகளை, அவயங்களை இயங்க பண்ணுகிற ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. நம்மளை கருத்தாய் கவனிக்கிற ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. இயற்கை பேரழிவினால் நம்ம குடும்பங்கள் அழியாதபடி நம்மளை காத்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அருமையான உலகத்தை தாங்குகிற அவருடைய கரத்திற்காக நன்றி செலுத்துங்க. இரட்சிப்பின் வழிகளை தந்த ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க. உன்னதமான தேவன் உயர்த்தப்படுவாராக. உன்னதமான ராஜா உயர்த்தப்படுவாராக. இந்த காலை வேளையில் அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அவருடைய சிங்காசனம் என்றும் நீடித்திருப்பதற்காக நன்றி. என்றும் நியாயம் செய்கிற நியாயாதிபதிக்காய் நன்றி. ஏழைகளுக்கு இறங்குகிற கர்த்தருக்காக நன்றி. உயர்ந்த இடத்தில் இருந்து தாழ்ந்தவர்களை நோக்கி பார்க்கிற உன்னதமான தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஆம் தேவஜனங்களை, இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை நீதிமொழிகள் 1:23 வசனம். அதில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியத்தை இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்வோம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நம்ம ஆண்டவர்கிட்ட திரும்பும் பொழுது 2 விஷயத்தை ஆண்டவர் தருகிறார். தம்முடைய ஆவியை தருகிறார், தம்முடைய வார்த்தையை தருகிறார். தேவ ஜனமே, எப்பொழுதுமே இந்த வார்த்தையும் ஆவியையும் ஒரே அளவில் ஆண்டவர் பகிர பண்ணுகிறார். எப்படி ஒரு மனிதனுக்கு 2 கை இருக்கிறதோ, அதே போல ஆண்டவர் எதை செய்தாலும் அவருடைய ஆவியையும் வார்த்தையும் வைத்தே செய்வார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைக்கும் பொழுது கூட வார்த்தையினால் படைத்தார் நாம் நினைப்போம். ஆனால் அந்த வார்த்தையை அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிஃபோர் த வேர்ட்ஸ் கம் த ஸ்பிரிட் ரிலீசஸ். கர்த்தருடைய வார்த்தைகள் வருகிறதற்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே வருகிறார். எப்படியாவது இந்த 2ல் 1 அங்கே இருக்கும். இது 2ல் எதையுமே பிரிக்க முடியாது. வார்த்தை அங்கே இருந்துச்சுன்னா ஆவி இருக்கும், ஆவி இருக்குதுன்னு அங்கே வார்த்தை இருக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ள போகுகிறார். எப்படி பார்த்தீங்களா? அப்போது வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கே ஆவி இருக்கும். ஏன்னா திரியேக தேவனை பிரிக்க முடியாது. திரியேக தேவன் இன்றைக்கி நமக்குள்ளே குடியிருக்கிறதற்கு அவர் பயன்படுத்துகிற விஷயமே அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி. இன்றைக்கி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற வசனம் ஒரு புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனம் அல்ல, இது பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனம். பழைய ஏற்பாட்டில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை தருகிற. யாருக்கு தருகிறார்? இந்த ஆவினால் நடத்தப்பட்டவர்கள் தான் தாவீது. அந்த நாட்களில் தானியேல் இருந்தாங்க. இவங்களுக்கு அந்நிய பாஷை இருந்துச்சா? பரிசுத்தாவின் நிறைவு இருந்துச்சா? இவர்கள் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்களா? யோவான் சொன்ன அந்த ஞானஸ்தானத்தை பெற்றார்களா என்று கேட்டால் இல்லை. ஆனால் they were filled with the Holy Spirit. அவர்கள் பரிசுத்தாவினால் நிரம்பியிருந்தார்கள். ஆனால் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாம்சமான யாவர் மேல் ஊற்றப்படுகிற அந்த அபிஷேகத்தை அவர்கள் பெறவில்லை. ஆனாலும் பழைய ஏற்பாட்டில் ஒரு நிறைவு இருந்துச்சு, அந்த நிறைவை பெற்றார்கள். அந்த பழைய ஏற்பாட்டிலே இவ்வளோ நிறைவாக வாழ்ந்தார்கள்னா புதிய ஏற்பாட்டில் எவ்வளோ தெளிவாக நம்ம வாழ வேண்டியது இருக்கிறது. அதனால தான் தேவச்சனமே ஆண்டு சொல்லுகிறார். யாருக்கு அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த ஆவியை கொடுத்தாரு நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா, அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திருமணம். தேவ ஜனங்களே, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க.
அப்படின்னா நம்ம எப்போவுமே திசை மாறி போகும்பொழுது ஆண்டவர் கடிந்து கொள்வார். அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம கவனிச்சிட்டோன்னா அவருடைய ஆவியினால் நம்மளை நடத்துவார். என் ஆவி உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிவிக்கணும், நல்லதை உங்களுக்கு தெரிவிக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பணும். சொல்லப்போனால் அறிவுரைகள் கடிந்து கொள்ளுதலே கிடையாது. ஒரு மூடனுக்கு தான் அறிவுரை கஷ்டமாக இருக்கும். சிகரெட் அடிக்காத, சினிமா பார்க்காத, உலக விஷயத்தை செய்யாதன்னு சொல்லும் பொழுது இது யாருக்கு வலிக்கும்? அந்த பாவத்தில் பிடிபட்டவங்களுக்கு வலிக்கும். ஒரு பாஸ்டரை பார்த்து, இல்லை ஒரு நல்ல ஜெபிக்கிற தேவ பிள்ளையை பார்த்து சிகரெட் அடிக்காத, குடிக்காத, சண்டை போடாதன்னு சொன்னால் அவன் இது எதையும் செய்யாமல் இருப்பான். அப்போ அவனுக்கு இது வலிக்காது. அப்போ கடிந்து கொள்ளுதல் யாருக்கு? கீழ்ப்படியாதவர்களுக்கு. மனித குலமை கீழ்ப்படியாமலே இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறி கொண்டு இருப்போம். நம்ம வழி தெரியாத ஆடுகள் போல போயிடுவோம். வசனம் இல்லைன்னா, பரிசுத்த ஆவியின் வெளிச்சம் இல்லைன்னா நம்ம தவறாக தான் செல்வோம். ஏன் இந்த காலை ஜெபம், ஏன் இரவு ஜெபம், ஏன் நமக்கு சண்டே சர்வீஸ், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எதற்கு, சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் எதற்கு, விபிஎஸ் எதற்கு? இதெல்லாம் நம்ம அசால்ட்டாக நினைக்கக்கூடாது. காசு கொடுத்து இதை வாங்க முடியாது. எந்த கடையில் போய் நீங்கள் வாங்க முடியும்? பரிசுத்த ஆவியின் பலனை பால் கடையில் வாங்க முடியுமா? ரேஷன் கடையில் வாங்க முடியுமா? பேங்கில் தான் வாங்க முடியுமா? கோடிகள் கொடுத்தா கிடச்சிருமா? கிடைக்காது. தேவ ஜனங்களே, இன்றைக்கி கர்த்தர் உங்கள் கையில் நம்பி கொடுத்தது சாதாரண விஷயம் அல்ல. உங்கள் கையில் படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், பட்டம் இல்லாமல் இருக்கலாம், பதவி இல்லாமல் இருக்கலாம், உயர்வுகள் இல்லாமல் இருக்கலாம், பெரிய அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், மாளிகை இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் இல்லைன்னு சொன்ன உடனே நீங்கள் தரைக்குறைவான ஆள் நினச்சி நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இந்த உலகம் உங்களை பார்த்து அதை தான் சொல்லும். நீங்கள் கோடி வச்சுருந்தீங்கன்னா அவன் கொள்ளடிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் வைக்கலைன்னா அவன் பரம ஏழை, இவன் தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவ ஜனங்களே, கர்த்தருக்கு இதெல்லாம் விஷயம் கிடையாது. உலகம் என்ன சொல்லுது நம்ம கேட்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உங்கள்கிட்ட எதுவுமே இல்லாட்டியும் உங்கள் மேலே ரட்சிப்பு இருக்குது, உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த நல்ல ஆவியானவர் உங்களை உயர்த்துவார். தாவீதுக்குள்ளாடி பரிசுத்த ஆவியானவர் நடத்த ஆரம்பித்தார். தானியேலுக்குள்ளாடி விசேஷித்த ஆவி இருந்துச்சு. அவனுக்குள்ள பணம் இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லலை, பதவி இருந்துச்சுன்னு சொல்லலை, அவனுக்கு பட்டம் இருந்துச்சுன்னு சொல்லலை. பரிசுத்த ஆவியானவர், இந்த நல்ல விசேஷித்த ஆவியானவர் கூட இருந்தார். அதனால் அவன் வாழ்க்கை மாறினது. இன்றைக்கும் இந்த ஆவியானவர் உங்கள் கூட இருப்பார்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அதனால் தேவ ஜனங்களே, கடிந்து கொள்ளுதல் யாருக்கு அதிகமாக பாதிக்கும்னா கெட்டவங்களுக்கு பாதிக்கும். நீங்கள் கெட்டவர்கள் இல்லை என்று நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறதற்காக நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதனால் நமக்கு அது கடிந்து கொள்ளுதல் கிடையாது, அது அன்பின் வார்த்தை, அப்பாவுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அது யாருக்கு கடிந்து கொள்ளுதலாய் மாறும்னா தவறு செய்கிறவங்களுக்கு தான். அப்போது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் சொல்லுதுன்னா வசனத்துக்கு திரும்புங்க. வசனம் எல்லாருக்கும் கடிந்து கொள்ளுதலாக இல்லை, அது அன்பின் வார்த்தை தான். அது பாவம் செய்கிறவர்களுக்கு கடிந்து கொள்ளுதல். அப்போ இந்த அன்பின் வார்த்தைக்கு, இந்த கண்டிஷனான வார்த்தைக்கு, இந்த சீர்திருத்தும் வார்த்தைக்கு நீங்கள் திரும்பினீர்கள்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். அவருடைய வல்லமை, அந்த வார்த்தை உங்களை நடத்த ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை சாதாரணமான ஒரு வாழ்க்கையிலிருந்து அசாதாரணமான வாழ்க்கைக்குள்ள நுழையும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால்தான் பிசாசு தடை பண்ணி கொண்டிருக்கிறான். உலகம், மனிதர்கள் எல்லாரையும் உபயோகப்படுத்தி, சூழ்நிலைகளை உபயோகப்படுத்தி உங்களை தாழ்த்துகிறான். நீங்கள் இதெல்லாம் புரிந்து கொண்டு கர்த்தரையும் வார்த்தையும் அவருடைய ஆவியையும் நீங்கள் நாடுவீர்கள் என்றால், உங்களை விட்டு கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மாறுகிறத பார்ப்பீங்க. இந்த நாள் இனிதாய் அமையட்டும். எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டு இருப்பாங்க, அவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. திருமண நாள் கொண்டாடுவாங்க, அதை ஆசீர்வதிங்க. ஒருவேளை திருமணம் இன்று நடக்கலாம், அதை ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தில் நடக்கலாம், இந்த மாதத்தில் வீடு கட்டலாம், வீடுக்குள்ளாடி பிரவேசிக்கலாம். ஆண்டவரே, அவர்கள் வீடு பிரதிஷ்டை வைத்திருக்கலாம், குழந்தை பிரதிஷ்டை வைத்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தேவன் அதை ஆசீர்வதிங்கப்பா. எனக்கு இது இல்லையே, அது இல்லையேன்னு ஏங்கி கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் கைகளில் எது இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கி அவங்க கைகள் வெறுமையாக இருக்கிற இந்த கைகளில் உங்கள் அபிஷேகத்தை வைங்க. உங்களுடைய கிருபை அவங்க கையை அலங்கரிக்கட்டும், அவங்க தலையை அலங்கரிக்கட்டும். அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இதனால் இனிதாய் அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த அருமையான பரிசுத்த ஆவியின் ஆலோசனை உங்கள் ஆவிக்கு பயன்பட்டிருக்கும் நம்புகிறேன். புரோஜனமாக இருந்தால் அநேகருக்கு பகிருங்க, அநேக ஆத்துமாக்களுக்கு பயன்படட்டும். தேவச்சனங்களை இன்று இரவும் நம்ம ஆவியை விடுதலை ஆக்குகிற, உள்ளான மனுஷனை பலப்படுத்த
பலப்படுத்துகிற நல்ல ஒரு ஜெபம் இருக்கிறது. நம்ம ப்ரேயர் டைம் சேனலில் 9 மணி அளவில் அது வெளியிடப்படும். தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.